இப்போ 38,850 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை போட்டுக்கலாம். சம்மருக்குலாம் இப்போ பயங்கரமான சேல் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வர வர காலி ஆகிட்டே இருக்கு. நம்ம டைனிங் டேபிளை பத்தி பார்க்க போறோம். டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 4,850 ரூபாய். இதுல 4 பிளாஸ்டிக் சேரு, 3க்கு 2 டைனிங் டேபிள், இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 4,850 ரூபாய் மட்டும்தான். இது ஜூஸ் கடைக்கு டீ கடைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதுவே வந்துட்டு நீங்க வந்துட்டு எனக்கு ஜூஸ் கடை ஹோட்டலுக்கு நான் இந்த மாதிரி போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 டைனிங் டேபிள் 4 சேரோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 5,850 ரூபாய். அதுலயே வந்து எனக்கு வந்துட்டு இரும்புல வேணாம், ஸ்டீல்ல வேணும்னு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டீல்ல இந்த மாதிரி எடுத்து 3/4 இன்ச் பைப் சேர் 4, 3க்கு 2 டைனிங் டேபிள் 1, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6,850 ரூபாய் வரும். இல்ல எனக்கு இதுக்கும் மேல இன்னும் குவாலிட்டியா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 இன்ச் பைப் சேர் 4 சேர் வந்துடும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3க்கு 2 டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7,250 ரூபாய். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பிக்சட் பிரைஸ் தான். ஏன்னா நம்ம வந்து மற்ற கடையில இருந்து கொடுக்கணுன்றதை தாண்டி கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இருந்து 1 எடுத்தாலும் அதே தான், 100 பீஸ் எடுத்தாலும் அதே தான். நான் இங்க இருந்து வரோம், எங்க இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வரேன் சொல்லி எங்க இருந்து பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னாலும் கடைக்குள்ள நீங்க வரும்போது கஸ்டமர் தான். 1 எடுத்தாலும் சரி, 100 எடுத்தாலும் சரி, ரேட் ஒன்று தான். நமக்கு கவுண்டிங் பிரச்சனை கிடையாது. எத்தனை டேபிள் எடுத்தாலும் இதுல எந்தெந்த டேபிள் எடுக்கிறீங்க அந்தந்த ரேட் தான், பிக்சட் பிரைஸ் தான். இது வந்து கம்மி நம்மகிட்ட கிடையாது. ஒரு காஃபி ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா கெஃபேவா வந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து அதே போல இப்போ கருப்பட்டி, ஆலாண்டிப்பட்டி கருப்பட்டி காஃபி அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கிற பற்றி அந்த மாதிரி பிராண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி எல்லா வகையான ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் எல்லாமே அவைலபிள். போல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ வெயில் சீசன்லாம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மர் சீசனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூஸ் ஸ்டால் காம்போ ஒன்று போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 13 பொருள். அதாவது அந்த 13 பொருள் என்னென்னா 4க்கு 2 ஜூஸ் ஸ்டாலு, அப்புறம் ஜூஸ் மிக்ஸி, கட்டிங் டேபிள், ரவுண்ட் டேபிள் 2, பிளாஸ்டிக் டஸ்ட்பின் 1, ஒரு கத்தி, ஒரு 12 ஜூஸ் கிளாஸ், அதுல பிளாஸ்டிக் ஜூஸ் கிளாஸ் வந்து ஒரு 12, லெமன் கிரஷரு, ஜூஸ் ஃபில்டரு, எஸ்எஸ் ஜக்கு, லேடலு, கட்டிங் போர்டு, இந்த ஒரு 13 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இப்போ 38,850 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை போட்டுக்கலாம். சம்மருக்குலாம் இப்போ பயங்கரமான சேல் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வர வர காலி ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 days பிஃபோர் வந்து நீங்க கால் பண்ணி ஸ்க்ரீன்ல வந்து நம்ம நம்பர் தருவோம். அந்த நம்பருக்கு வந்து நீங்க 3 days பிஃபோர் வந்து கால் பண்ணி புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் பே பண்ணோடனே நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் எடுத்து இதை வந்து உங்களுக்கு டெலிவரி பண்றப்போ நீங்க மீதி பே பண்ணிட்டு வந்துட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். நம்ம பொருளோட குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 202 கிரேட்ல 202 கிரேடே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரமான ஒரு ஃபுட் கிரேட் தான். அதுல இருந்து போனீங்கன்னா 304 அது மாதிரி அது வந்து பயங்கரமான குவாலிட்டியா இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துலாம் போடுவாங்க. நம்ம போற பாத்தீங்கன்னா 202 கிரேட், அதாவது ஒரு சாமானியமான ஒரு மக்கள்ல இருந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸ் வரைக்கும் போடக்கூடிய பொருள் தான் 202 கிரேட்ல. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 kg 18 kg வரைக்கும் நம்ம வந்துட்டு பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் பத்தி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டீல் கொடுப்போம், அதாவது ஒட்டும் ஸ்டீல். நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட் வச்சு செக் பண்ணி காமிச்சு நீங்க கூட மேக்னெட் வந்து செக் பண்ணி பார்த்து கூட நம்ம எடுத்து போகலாம். ஏன் நம்ம சொல்றோம்னா நம்மளோட பொருள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். 202 கிரேட்ல வந்து உங்களுக்கு 20 kg 18 kg வந்து நம்ம தரமா கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு துருவே பிடிக்காத ஸ்டீல்னு ஒன்று கிடையாது. 304 இருந்தாலும் துரு பிடிக்க தான் செய்யும். அதோட டைம் டியூரேஷன் இருக்குல்ல, இப்போ வந்துட்டு 202 கிரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 years கழிச்சு தான். அதே போல 304 துரு பிடிக்கும், அது ஒரு 6 years கழிச்சு. அந்த இயர்ஸ் வந்து நம்ம வேரியேட் ஆகுது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் வருமே தவிர்த்து 202 கிரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இப்போ வாரண்டி கேரண்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராண்ட் வைஸ் பொறுத்துனா இப்போ இந்த பிராண்ட்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிராண்ட் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வர வாரண்டி தான். 6 months 1 year அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன வாரண்டி கொடுக்குறாங்களோ அதான் நம்ம வந்துட்டு வாங்கி சேல் பண்ணுறது தான். பில்லு போட்டு கொடுத்துருவோம், அந்த பில்லில் வர டேட் வச்சு நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பழசு கேட்டு வராங்க. பழசு வந்து இப்போ நம்ம போகிறது இல்லைனா அது வந்துட்டு 1 year பிஃபோர் நம்ம வந்துட்டு போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லா கிச்சன் எக்யூப்மெண்ட்டுமே ஒரு ஸ்பூன்லேருந்து பெரிய இருக்கிறதுல பெரிய அடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிராண்ட் நியூ மட்டும் தான் நம்ம செஞ்சு தருது. எல்லாமே சின்ன பொருள்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறது. பெரிய பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு அடுப்பு, ரேக்கு, கட்டிங் டேபிள், பரோட்டா டேபிள் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்மளே செஞ்சு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் பழசு எடுக்கிற ரேட்டுக்கு புதுசாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அதே போல பழசு வந்துட்டு வாங்கிப்பீங்களான்னு கேட்பாங்க சில பேர். அது வாங்க மாட்டேன், ஏன்னா பழசு வாங்கி வச்சோம்னா அது ஒன்றை பார்த்துட்டு எல்லாம் பழசா கேட்பாங்க. அதனால பழசு நம்ம வாங்குறது இல்லை, நம்ம ஒன்லி புதுசு சேல்ஸ் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைனீஸ் காம்போ. இப்போ சைனீஸ் காம்போனா என்ன, இப்போ ஃப்ரைட் ரைஸ், சில்லி பீஃப், சில்லி சிக்கன் அந்த மாதிரிலாம் போடுவாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்துட்டு வெறும் 24,850 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சைனீஸ் ரைஸ் கடை வந்து நாங்கள் போட்டுக்கலாம். அதில் வந்து என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சைனீஸ் ரேஞ்சு, மசாலா டேபிள், ஆயில் கடாயி, ரைஸ் பண்ணு, சைனீஸ் லேண்டது, நூடுல்ஸ் கடாய், மசாலா பாக்ஸ், ரைஸ் ட்ரே, கட்டிங் போர்டு, பிளாஸ்டிக் ட்ரே, சாஸ் கேனு, லைட்ரு, சாப்பரு, பீலரு, இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 24,850 ரூபாய் மட்டும்தான். இது வந்து நம்ம சென்னையில் மட்டும் இல்லை, நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே போய் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,850 ரூபா நம்ம வந்து ஓப்பன் சேலஞ்சாக அப்படி கொடுத்துட்டு வரோம் ராமபுரம் மார்க்கெட்டில். ஸோ கஸ்டமர் ஹேண்டலிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ஹம்பிளாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 சேல்ஸ்மேன் இருப்பாங்க, நானும் இங்கே தான் இருப்பேன். நம்ம கடைன்றதுனால வந்து நான் இங்கே தான் இருப்பேன் எப்பவுமே. சில பேர் வந்து என்ன பண்ணால் நீங்கள் கடை யூடியூப்ல ஒன்று சொல்கிறாங்க, நேரில் போய் பார்த்தா இங்கே நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நேரில் வாங்க, நீ என்ன பார்த்தீங்களோ என்ன ரேட்டு நான் சொல்கிறேனோ அந்த ரேட்டு தான் நம்ம பசங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க, சேல்ஸ்மேனும் உங்களுக்கு வந்துட்டு
சொல்லுவாங்க. அதே போல வந்து நீங்க கால் பண்றீங்க அப்படின்றப்ப சப்போஸ் எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க பசங்க. அது வந்துட்டு நீங்க கால் பண்ணி கட் பண்ணாலும் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல் எல்லாமே உங்களுக்கு அதிலே வந்துடும். நீங்க அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நாங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்துட்டு உங்களுக்கு அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளைவோ இல்லை காலோ பண்ணுவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஹோட்டலுக்கு அந்த மாதிரி தானே பார்த்தோம், ஹோட்டல், டீ ஷாப், ஜூஸ் ஷாப் அந்த மாதிரி பண்ணோம். இப்போ வந்து நாங்கள் ஹோம்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன் பண்றோம். ரொம்ப சின்னதான ஒரு இடம் ஸ்பேஸ்ல அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க வந்துட்டு அடுப்புலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் தான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரையர் இது வந்து 8 லிட்டரு, இதில் 4 லிட்டரு 16 லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட சிங்கிள் டபுள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். இதில் இந்த க்ளவுட் கிச்சன் பண்றவங்க இந்த பொரிக்கிற ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் போட்டு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோஸ்டர், பிரெட் டோஸ்டரு, இப்போ அந்த சாண்ட்விச் ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி செஞ்சு வந்து வீட்டிலேருந்து வந்துட்டு வெளியே சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா ஐட்டமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ டீப் ஃப்ரையரு, அப்போ வந்துட்டு பிரெட் டோஸ்டரு, ஓடிஜி, அவனு, பைன் மேரிஸு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே பாக்ஸ் வேணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இப்போ சம்சா 100 சம்சா வரைக்கும் கெப்பாசிட்டி வைக்கக்கூடிய வந்து உங்களுக்கு வந்து இந்த வார்மர்லாம் ரெடியாக இருக்குது. அதே போல் இப்போ நிறைய சொன்ன வீடியோ ஃபுல்லாக போயிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இப்போ பெரிய பெரிய பொருள் காமிச்சது மோஸ்ட்லி அதான் பார்ப்பாங்க. சின்ன சின்ன பொருள் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு 10 ரூபா ஸ்பூன் வரைக்கும் கூட நீ வந்து என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம கடையோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா KSNCO, சென்னை ராமாபுரம். ராமாபுரம் அரச மரம்னு கேட்டீங்கன்னாலே எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். யாரும் தெரியணும் கூட அவசியம் இல்லை. நீங்க மேப்ல வந்து ராமாபுரம் அரச மரம் போட்டீங்கனாலே உங்களுக்கு கிளியரா அந்த லேண்ட்மார்க் காமிச்சு நீங்க அங்க வந்துட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா கூட நாங்க இந்த ரூட் சொல்லிடுவோம் உங்களுக்கு. ஒண்ணுமே இல்லை, அங்கே விரும்பாக்கம் போற ரூட்ல ஒரு 30 அடி நடந்து வந்தீங்கன்னா கூட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம கடை KSNCO. இப்போ இந்த KSNCO நிறுவனம் எப்படின்னாக்கா எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது KSNCO அதாவது எப்படின்னாக்கா ஃபர்னிச்சர் கடையில வந்து நாங்கள் தான் வந்து பெரிய ஜாம்பவான், நாங்கள் வந்து பரம்பரையாக இந்த தொழில் செய்கிறோன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எதில் எவ்வளோக்கு அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம சொல்கிறது எல்லாமே உண்மைதான். எங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குலத்தொழில்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே. அது வந்து நமக்கு இது குலத்தொழில் கிடையாது. அதே மாதிரி நாங்கள் வந்து பரம்பரையாக பண்ணக்கூடியதும் கிடையாது. அதே மாதிரி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி நாங்களே ஓனாக பண்ணுறதும் கிடையாது.